அரசு பார்த்தீங்க அப்படின்னா இலவச தையல் இயந்திரம் வழங்குறாங்க. இது எந்த திட்டத்தின் கீழ் வழங்க போறாங்க, இதற்கான தகுதிகள் என்னென்ன, இந்த இலவச தையல் இயந்திரம் நம்ம எப்படி விண்ணப்பித்து வாங்கணும், இதனுடைய நன்மைகள், முழு விவரங்கள், விண்ணப்ப செயல்முறை, தேவையான ஆவணங்கள் அண்ட் இதை பற்றின முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதனுடைய அனைத்து விவரங்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவாக புரியும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓன் வாய்ஸ் தான், என்னோட ஓன் வீடியோ தான். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க என்னோட உழைப்பில் தான் மேக் பண்ணியிருக்கேன். என்னோட ஓன் வாய்ஸ், என்னோட ஓன் எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில் அண்ட் என்டையர் வீடியோவும் நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் டாபிக் தான். அரசு வழங்கக்கூடிய, கவர்மெண்ட் வழங்கக்கூடிய இந்த இலவச தையல் இயந்திரத்தை பற்றி பேசுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. எல்லாருக்குமே அதற்கான உரிமைகள் இருக்கு. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃப்ரீ ஸ்யூயிங் மிஷின் யார் வழங்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மூலியமாக தான் வழங்கப்படுது. இதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னா தையல் இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த இலவச தையல் இயந்திரத்தை எப்படி பெறணும், இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதற்கான தகுதி என்ன அப்படின்னா விண்ணப்பதாரரின் ஆண்டு வருமானம் 72,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ உங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 72,000க்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா விண்ணப்பதாரரின் வயது 20 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஸோ உங்களுடைய ஏஜ் 20ல இருந்து 40க்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் தையல் பற்றிய அறிவை பெற்றிருக்க வேண்டும். உங்களுக்கு தையல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தையல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விண்ணப்பதாரர் பின் வருபவற்றில் ஏதேனும் ஒருவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆதரவற்ற பெண்கள், விதவை, கைவிடப்பட்ட பெண், மாற்றுத்திறனாளி மனிதர், மாற்றுத்திறனாளி பெண், சமூகத்தால் பாதிக்கப்பட்ட பெண், பொருளாதார ரீதியாக பலவீனமான பிரிவுகளை சேர்ந்த பெண், இந்த கேட்டகரியில் ஏதேனும் ஒருவராக இருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னா சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு திட்டத்தின் மூலியமா தான் இந்த இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கப்படுது. சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கல் திட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசின் சமூக நலம் மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் துறையால் தொடங்கப்பட்ட ஒரு மாநில திட்டமாகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் கிடையாது, ஆண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆதரவற்ற பெண்களாக இருக்கீங்க அல்லது விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள், சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரின் மறுவாழ்வுக்கான சுய வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்க இலவச தையல் இயந்திரங்களை வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். ஸோ இப்படிப்பட்ட எல்லாருக்குமே இந்த இலவச தையல் இயந்திரம் வழங்குறாங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா குடும்ப வருமான சான்றிதழ், வயது சான்றிதழ், விண்ணப்பதாரருக்கு தையல் அறிவு உள்ளது என்பதை காட்டும் சான்றிதழ். அதாவது நீங்க இதற்கு முன்னாடி தையல் பயிற்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் தெரியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான சர்டிபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்ததா ஆதரவற்றோர் அல்லது பாலைவன அல்லது விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ், இதுல ஏதாச்சும் ஒரு சான்றிதழ் நீங்க சமர்ப்பிக்கணும். இந்த இலவச தையல் இயந்திரம் திட்டத்திற்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்ப செயல்முறை நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான ஆவணங்களோட நகல்களை எடுத்து வச்சுக்கணும். அதாவது ஜெராக்ஸ் வச்சுக்கணும். அடுத்ததா விண்ணப்பதாரர் அருகில் உள்ள இடத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது பொது சேவை மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஎஸ்சி சென்டர் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்கவும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப படிவம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். அனைத்து கட்டாய ஆவணங்களின் நகல்களையும் பதிவேற்றவும். அதாவது நீங்கள் சிஎஸ்சி சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவீங்க பார்த்தீங்களா, தேவையான ஆவணங்களோட நகல்களையும் நீங்கள் கையோட கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து ரசீது அல்லது ஒப்புதலை கேட்டு வாங்கிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ரசீது அல்லது ஒப்புதலை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ரசீதில் சமர்ப்பிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரம் போன்ற அத்தியாவசிய விவரங்கள் மற்றும் ஒரு தனித்துவமான அடையாள எண் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும். அடுத்தபடியாக இந்த இலவச தையல் இயந்திரம் வழங்கல் திட்டம் குறித்து உங்களுக்கு சில கேள்விகள் அப்படின்றதுமே வந்து இருக்கும். அதாவது இந்த தையல் இயந்திரம் வழங்கும் போது இதோடு சேர்த்து வேறு ஏதாச்சும் ஆபரணம் வருமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது தையல் இயந்திரம் மட்டும் கொடுப்பாங்களா, இல்லை தையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, இந்த திட்டம் பொதுவாக ஊசிகள், நூல்கள், பாபின்கள் மற்றும் கால் மிதிவண்டி போன்ற அடிப்படை தையல் இயந்திர பாகங்களை வழங்குகிறது. குறிப்பிட்ட பாகங்கள் மாறுபடலாம், ஆனால் அவை ஆரம்ப பயன்பாட்டிற்கு இன்றியமையாததாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தையல் இயந்திரம் அரசு வந்து வழங்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்படி வழங்கும் போது அந்த தையல் இயந்திரத்தோட பிராண்ட் அல்லது மாதிரியை நாமே வந்து தேர்வு செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி நீங்கள் தேர்வு செய்ய முடியாது. அரசு கொள்முதல் மற்றும் வரவு செலவு திட்ட பரிசீலனைகளின் அடிப்படையில் முன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரிகளை இந்த திட்டம் வழங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் அல்லது மாடலை தேர்ந்தெடுக்க உங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதாவது அரசே தான் உங்களுக்கு டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததா இந்த திட்டத்தால் வழங்கப்படும் தையல் இயந்திரத்திற்கு உத்தரவாதம் உள்ளதா அப்படின்னு கேட்கலாம். அதாவது கேரண்டி வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தையல் இயந்திரம் ஒரு வரையறுக்கப்பட்ட உற்பத்தியாளரின் உத்தரவாதத்துடன் வரலாம், ஆனால் குறிப்பிட்ட விதிமுறைகள் மற்றும் காலம் வழங்கப்பட்ட மாதிரியை பொறுத்தது. விவரங்களுக்கு நீங்கள் சிஎஸ்சி ஊழியர்களிடம் விசாரிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் நீங்க பெறக்கூடிய தையல் இயந்திரத்தை நீங்க வந்து விற்கலாமா அப்படின்னு கேட்கலாம். அப்படி நீங்க விற்க முடியாதுங்க. தையல் இயந்திரத்தை விற்பனை செய்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. இது சுய வேலைவாய்ப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் அதை விற்பனை செய்வது திட்டத்தின் வழிகாட்டுதல்களை மீறுவதாக கருதப்படும். அண்ட் அடுத்ததாக சப்போஸ் நீங்கள் இந்த இலவச தையல் இயந்திரம் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் தையலை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, தையல் இனிமேல் தொடர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா தையல் இயந்திரத்தை நீங்கள் திருப்பி தர மாதிரி இருக்கும். நீங்கள் அதை சுயதொழில் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் தையல் இயந்திரம் உங்களுக்கு அரசு வழங்குறாங்க. ஸோ தையலை நீங்கள் தொடர வேண்டாம், ஸ்டாப் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தையல் இயந்திரத்தை அதிகாரிகளிடம் திருப்பி தர வேண்டி இருக்கும். இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும். இதற்கு வந்து சிஎஸ்சி சென்டருக்கு நேரடியாக போகாமல் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தற்போது நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் இந்த சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கல் திட்டத்திற்கு ஆன்லைனில் நீங்கள் இப்போதைக்கு விண்ணப்பிக்க முடியாது. இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு சிஎஸ்சி மையத்திற்கு செல்ல வேண்டும். பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மற்றும் ஆவண பதிவேற்றம் உள்ளிட்ட விண்ணப்ப செயல்முறைக்கு அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ஸோ அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கீங்க, எனக்கு வந்து 45 வயதாகுது அண்ட் நான் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினரை சேர்ந்த ஒரு 45 வயது பெண், தையல் செய்வதில் ஆர்வமாக உள்ளேன், இந்த திட்டத்திற்கு நான் தகுதியானவரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். விண்ணப்பதாரர்களுக்கான வயது வரம்பு வந்துட்டு 20 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இருப்பினும் இந்த
வயது வரம்பிற்கு அப்பாற்பட்ட தனி நபர்களுக்கு உதவக்கூடிய பிற அரசாங்க நலத்திட்டங்கள் அல்லது திறன் மேம்பாட்டு முயற்சிகளை நீங்க ஆராயலாம். நீங்க அதற்கான திட்டங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ 20 இருந்து 40 வயதிற்குள்ளார இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கல் திட்டத்திற்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். ஆர்வம் உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்.